குறிப்பாக தமிழகத்தினுடைய காவல்துறை நண்பர்களுக்கு தேர்தல் பணியில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டாண்டிங் ஆர்டர். அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆண்டாண்டு காலமாக காவல்துறை அவர்களுக்கு சில நேரத்தில் சிறப்பு ஊதியம் அதை கொடுக்குறாங்க. அது பயணப்படியாக வருது, வேறு கேட்டகரியில் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை அது கொடுக்கல. கள்ளச்சாராய மரணங்களுக்கு உடனடியாக 10 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு ஓடி செல்லக்கூடிய தமிழக அரசு மக்களுக்காக போராடக்கூடிய காவல்துறைக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸின் படி தேர்தல் பணியில் யார் ஈடுபட்டிருக்காங்களோ இன்னுமே கொடுக்கல. தேர்தல் முடிஞ்சு, கவுண்டிங் முடிஞ்சு, எம்பி எல்லாம் பதவி பிரமாணம் முடிஞ்சு, பார்லிமெண்ட் முதல் செஷனும் முடிய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் இதை பற்றி நாங்களும் ஒரு விரிவான அறிக்கையை நேற்று கொடுத்துருக்கோம். இது உண்மையாலும் கண்டிக்கத்தக்கது. காரணம், முதலமைச்சர் அவர்கள் நேற்று காவல்துறை சம்பந்தப்பட்ட துறை ரீதியான கோரிக்கைகள்லாம் பதில் சொன்னாங்க. இதை பற்றி முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுவாங்க, உடனடியாக அதுக்கு சம்மந்தப்பட்ட நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தோம். அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லலை. அதனால் அது ஏமாற்றம் மட்டும்தான் அனைவருக்கும் மிஞ்சி இருக்கிறது.